போகணுமே வருது. ஏன்னா இது வாட்ஸ்அப்லையும் இந்த இதுலையும் மெசேஜ்லையும் பேசி பேசி ஓம் தத் சதுன்னு பண்ணுறேன். நான் அடிக்கடி பிரவச்சனத்திலேயே சொல்லுவேன், பிரத்யேகமாகவே சொல்லுவேன், கல்யாணம் நிச்சயம் ஆச்சுன்னா அதிகமா பேசாதீங்க. பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா, பேசினா தானே புரிஞ்சுக்க முடியும்னா அந்த பாலிசியே தப்பு. இன்னும் சில பேர் சொல்றா, நாங்க பழகி பார்த்துட்டு செட்டானா கல்யாணம் பண்ணிக்கணும். விபரீதம். அது கூடாது. நம்ம ஹிந்து தர்மம் என்ன தெரியுமோ, பழகி பார்த்து செட்டானா கல்யாணம் இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு செட் ஆகணும். இதுதான் நம்ம ஹிந்து தர்மம். அதெல்லாம் சக்தி புத்தி சதாபிஷேகங்கள்லாம் நடக்கிறது முன்னதான் இருக்கும். உங்க ஒரு அப்பா அம்மா வயத்துல பிறந்த குழந்தைகளே ஒரே மாதிரி இருக்காடா? இல்ல நீயே ஒரே மாதிரி இருக்கியா? முந்தான ஒரு மாதிரி இருந்த, நேற்று ஒரு மாதிரி இருக்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க. நம்ம மனசே ஒரே மாதிரி இல்லை. அப்ப ரெண்டு பேருடைய மனசு என்னமா ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா ரிஷிகளுடைய கருணை இந்த மனசு ஒற்றுமையெல்லாம் கொடுக்கிற மாதிரி நிறைய மந்திரங்களை வச்சிருக்கா கல்யாணம். அதை சிரத்தையா பண்ணிப்பா. அது புரிய மாட்டேங்குது. பிராமணாளுக்கு அப்ராமணாளுக்கு எல்லாருக்குமே நியமம் உண்டு. அந்த நியமப்படி யதோக்தமா பண்ணினா மனசு ஒத்துமை. எவ்வளவு ப்ராப்ளம் பண்ணும். மனோகமஸ்மி வாக்தம், நான் மனசா இருக்கேன், நீ வாக்காரு. இது எப்படியோ சினிமா பாட்டு. இந்த வேதார்த்தம், நான் மனசா இருக்கேன், நீ வாக்காரு. என்ன சினிமா பாட்டுன்னு புரியுதோ? பழைய பாட்டு உண்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் இதான். மனோகமஸ்மி வாக், இது வேதார்த்தம். இது அவர் பாடியிருக்க, சினிமாவில் பாடி. அது மாத்திரம் இல்ல, சியோனா, அந்த பொண்ணை பார்த்த உடனே பிரார்த்தனை. சியோனா மனோஜான், என் மனசை நீ புரிஞ்சுக்கணும். இந்த மந்திரங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம கனவுல விட அழகனே உலகத்துல இல்லைன்னு பொண்ணுக்கு தோணுமா? நம்ம சம்சாரத்தை விட அழகியே இந்த உலகத்துல இல்லைன்னு இவனுக்கு தோணும். இப்படி ஒரு மனோபாவத்தை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள், மந்திரத்துக்குள்ள சக்தி. இது மாதிரி இத்தனை காரியங்களை பண்ணி ஏற்படுத்தி ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கொண்டா, வீடியோவுக்கும் போட்டோவுக்கும் போச கொடுத்துட்டு கடைசியில கல்யாணம் ஆகி 15 நாள்லயே உற்சர்ஜனமா ஆயிடும். எது முக்கியம்னு பார்க்கணும். நம்முடைய சம்பிரதாயம் முக்கியம். லௌகீகத்தை அப்புறம் வச்சுக்கணும். ஏன்னா இனிமேல் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. இத்தனை நாளா புரிய மாட்டேன், புரியாது. இனிமேல் புரியணும். ஏன்னா இவ சௌக்கியமா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும்னா அதுக்குள்ள உபாயமே இந்த மந்திரங்கள் தான், இந்த கிரியைகள் தான். அதனால அதை காம்ப்ரமைஸ் பண்ணாம பொண்ணும் பையனும் ஸ்ரத்தையா. அதனால இந்த நாள்ல இந்த பொங்கல்லாம் ஏதாவது கருணை பண்ணி தான் இந்த ஆம்பளை கல்யாணம். இத்தனை பேர் பாவம் 42 வயசு 45 வயசு அமெரிக்கால கம்பெனி வச்சிருக்க, கிட்டத்தட்ட 2 வருஷமா இங்க பேசிட்டு இருக்க. பெரிய கம்பெனி வச்சிருக்க, மாதம் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம். நல்ல பக்தர், ரொம்ப நல்லவர். கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. வயசான அம்மா இருக்கா, அம்மா கேட்கிறா, அப்பா நான் இருக்கிறதுக்குள்ள உனக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு போகணுங்கிறா. அவர் எனக்காக இல்லை, எங்க அம்மாவுக்காவது கல்யாணம் பண்ணிக்கணும், நான் பொண்ணு இருக்கான்னு கேட்கிறார். இப்ப நான் என்ன பண்ண முடியும்? இப்ப வர பொங்கல்லாம் எப்படி இருக்கா, அவ ஆத்துல இருந்து வரும்போதே இந்த பொண்ணை பெத்த அப்பா அம்மா கேட்கிறா, உங்க அப்பா அம்மா எல்லாம் ஹால்ல இருக்காளா வால்ல இருக்காளா? ஹால் என்ன சோஃபால் என்ன அர்த்தம், வால் என்ன பட்டமான்னு. ஹால்ல இருந்தா பொண்ணை தர மாட்டேங்கிறா, வால்ல இருந்தா தான் தருவேன். அவ்வளவு டேப்ஸ் கல்யாணத்துக்கு, அவ்வளவு சிரமங்கள். அதனாலதான் ரிஷிகள் கருணையினால நிறைய காரியம் சொல்லிருக்க. ஸ்வயம்பரா பார்வதி மந்திரம், அந்த மந்திரம் ஒரு ஹோமம். அந்த ஹோமத்தை பண்ணா கல்யாணம் ஆயிடும். இல்ல ருக்மிணி சந்தேசம்னு 7 ஸ்லோகம் ருக்மிணி கல்யாணத்துல இருக்கு பாகவதத்துல. அந்த 7 ஸ்லோகத்தை பொய்யனோ பொண்ணோ தினம் அந்த 7 ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருந்தா கல்யாணம் ஆயிடும். இது மாதிரி நிறைய சப்த சர்க்க பாராயணம், சுந்தரகாண்டம்,
வால்மீகி ராமாயணம், சுந்தரகாண்டம், சப்த சர்க்க பாராயணம்னு 68 நாள் பண்ணணும். தினம் 7 சர்க்கம். இப்படியே பண்ணிட்டே வந்தா 7 ரவுண்டு வரும். அந்த 68வது நாள் பூர்த்தி ஆகும். இப்படி தொடர்ந்து 68 நாள் பண்ணா கல்யாணம் ஆகும். என்ன சுலபமா ஆன கல்யாணம் இப்ப பகீரத பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு. அவ்வளவு சிரமம் இருக்கு. இது கல்யாணத்துல உண்டி சிரமம் இல்லை, அது தாண்டிதான் சிரமமா இருக்கு. விட்டு கொடுக்கணும். ஏன் இந்த மனசே நமக்கு வரமாட்டேங்குது. ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தா கூட அது பூதாகாரமா இருக்கு. ஏன் தெரியுமோ, அது அந்த மனசு மாறி போனதுக்கு ஒரு காரணமே தத்கிருதம் நியாயம்னு. நாம் எதோட ரொம்ப டச்சில் இருக்கமோ அதோட குணங்கள்லாம் நம்மளை பாதிக்கும். எது அநேகமா எல்லாரும் எது அதிகமா இருக்கா, சிஸ்டத்துல தான் இருக்கு. அதுல ஒரு புள்ளிக்கு பதிலாக 2 புள்ளி வச்சேன்னா ரிசல்ட் வராது. புள்ளிய மாத்தி வச்சுட்டேன்னா வராது. புள்ளிக்கு பதிலாக வேற எதையாவது வச்சா வராது. ஒரு சின்ன தப்ப கூட அக்செப்ட் பண்ணாதான் அது. அதோடையே 15 வருஷம் பழகி 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 சின்ன தப்ப கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாம தான் இன்னைக்கு டைவர்ஸ்ல போய் நிற்கிறது. நாம என்ன பண்ணணும், இதுதான் ரீசன் புரிஞ்சுக்கணும். நமக்கு அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் வேணும். நாம் பாரத தேசத்துல பிறந்துட்டு வெளிநாட்டு கலாச்சாரத்துல வாழவே கூடாது. நம்முடைய தர்மத்தில் இருக்கணும். அது மாதிரி அப்பா அம்மா குழந்தைகள், பையனோ பொண்ணோ அப்பா அம்மா அது மாதிரி வளர்க்கணும். குழந்தைகளை 10 மணி வரைக்கும் தூக்கட்டோம்னு விடக்கூடாது. சின்ன குழந்தைகளை கொஞ்சம் குளிர் காலம், டெல்லியில ரொம்ப குளிர் தான் இல்லைங்கல்ல, ஒரு 6 மணிக்கு எழுந்துக்க வேண்டாம், 6:30 மணிக்காவது எழுந்துக்கலாம். இல்லை 7 மணிக்கு மேலாக தூங்காமலாவது பார்த்துக்கலாம். எழுப்பணும். எழுப்பி கோலம் போடு, பல்ல தேய்ச்சிக்குவா, நெத்திக்கு இட்டுக்குவா, கோலம் போடு, வாசல்ல கோலம் போடு, சுவாமி சன்னிதியில தீபம் ஏற்று, ஒரு நமஸ்காரம். இது மாதிரி இதுதான் நம்ம பாரத தேசத்தினோட கலாச்சாரம். இது மாதிரி ஒரு சம்ஸ்காரத்துல வந்தா எந்த ட்ரபிளுமே வராது. அது மாதிரி அந்த பையனும் அப்படிதான். கார்த்தார எழுந்தா ஸ்நானம் பண்ணணும், ஏதோ யார் யாருக்கு என்னென்ன விதிச்சிருக்கோ அதை பண்ணணும். கொஞ்சமாவது நியமமா இருக்கணும். அதுபோல நம்முடைய தர்மங்கள்ல கூடிய வரை இந்த தர்மங்களை முடிஞ்ச அளவுக்கு நாம பையனும் சரி பொண்ணும் சரி அப்படி இருந்தாதான் நம்முடைய சம்ஸ்காரம் மாறாமல் இருக்கும். இப்ப பெரிய கவலைகள்ல பெரிய கவலை கல்யாணம். இது கல்யாண கவலையில முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணா முடிஞ்சா அப்பாடா ஹார்த்தி எடுத்த உடனே அவர் ஃப்ரீ ஆயிடுவா. அப்பா அம்மா கல்யாணம் ஆகிய ஹாரத்தி எடுத்த உடனே ஃப்ரீ. இப்ப ஹாரத்தி எடுத்த உடனே தான் சுக்லாம்பிரதம் ஆரம்பம். அதுல இருந்து ஆரம்பி முன்ன உள்ள ப்ராப்ளமே இல்லை. மாமனார் மாமியார் நாத்தனார் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப ப்ராப்ளமே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இவாளுக்குள்ளதான். இதை சால்வ் பண்றது பெரிய காரியமா இருக்கு. அதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கிற தன்மை நிறைய சத்சங்கத்துக்கு வரும். குழந்தைகள் நிறைய கதைகளை கேட்கணும். சீதையை கேட்கணும், ருக்மிணியை கேட்கணும். இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சத்சங்கத்தை சிரவணம் பண்ணதான் ஒரு சம்ஸ்காரம் வரும் குழந்தைகள். இங்கேயே பார்த்தேன் நிறைய சின்ன குழந்தைகள்லாம் வச்சுன்னு வந்திருக்கேன். நான் இந்த டெல்லியில இவாளுக்கு கதை கேட்கறதுக்கெல்லாம் கூட டைம் இருக்கேன். நானே ஆச்சரியப்பட்டேன். நேத்திக்கு முன்னாலாம் பார்த்தேன், பால்யமா உள்ளவாளெல்லாம் குழந்தைகளை அழிச்சுன்னு வந்திருக்கா இந்த சத்சங்கத்துக்கு. அந்த குழந்தைகளுக்கு நாம் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா இங்க அழிச்சுன்னு வர்றது தான் நல்லது பண்ணணும். அவளுக்கு ஃபியூச்சர்ல நல்ல விஷயம். அவள் லோகம் போற ஸ்பீடுலயே போயிட்டு இருக்கா. கொஞ்சம் நின்று நிதானிச்சு நம்மளை கவனிக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கணும். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும் இந்த 2 மணி நேரம். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரியணும். எல்லாத்துக்கும் மேல ஒரு 20 வருஷம் நம்மளை அப்படியே ரத்தத்தை இறைச்சு காப்பாத்திருக்கா அப்பா அம்மா. 20 வருஷம் ஒருத்தரை வளர்த்து ஆளாக்குறது, பெற்று வளர்த்து இத்தனை ஆபத்து. அதுதான் ஸ்கூல். இந்த ஸ்கூல் ஒரு மாமி வந்தா என்கிட்ட, கோவிந்தபுரம் வந்தா. அந்த மாமி சொல்றா, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இந்த மெட்ராஸ்ல நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாளும். அநேகமா நான் சொன்னா கேட்பான். இந்த தர்மங்கள் எல்லாம் சொன்னா அநேகமா கேட்பான்.
அது மாத்திரம் இல்லை, அங்கே வர பொன் குழந்தைகள்லாம் அவள் அப்பா அம்மா இங்கிட்டு தான் வருவா. இந்த ஒரு பையன் பார்த்துருக்கேன், நீங்கள் சொன்னா தான் இவ பண்ணிக்கிறேங்கிறா அப்படின்பா. நல்ல பையனாக இருந்தால் நான் சொல்லுவேன். நான் நம்மோட கதைக்கு வர ஒரு 4000 பொன் குழந்தைகள் நல்லபடியாக கல்யாணம் ஆகியிருக்காங்க. அதுக்கு காரணம் சத்சங்கம். இந்த சத்சங்கம் அவ்வளவு அவசியம். அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க, நீங்க கதையில சொல்லணும், நீங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. என்ன சொல்லணும்? குழந்தைகளை கூட கவனிக்காம பஜனைக்கு ஓடி ஓடி வந்துடுறாரு, நீ ஆத்த பார்த்து சொல்லு அப்படின்னு நீங்க சொல்லணும். நான் கேட்டேன், அந்த ஆத்துல தானே நீங்களும் இருக்கு, அங்கதான் இருக்கு. என்ன அவ போயிட்டு 2 மணி நேரம் நீங்க பார்த்துக்கோங்க, 2 மணி நேரம் நீங்க பார்த்துக்கோங்க. நான் ஏன் வீட்டை பார்த்துக்காம அவ வரணும்னு நான் ஏன் சொல்றேன்? 20 வருஷம் இப்படி பிரயத்தனப்பட்டு இந்த குழந்தையை வெற்றிக்கிறாளும், பொண்ணோ பையனோ. அந்த கல்யாண வயசு வந்த உடனே இந்த 20 வருஷம் அபிமானத்தை உயிரை வச்சிருக்கா பாருங்க, அதை துச்சமா நினைச்சுதானே ஓடி போறேன். இந்த அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், எனக்கு அந்த பையன் போறோம்னு ஓடி போறாரு. 20 வருஷமா எத்தனை விஷயத்தை இவாளுக்காக தியாகம் பண்ணியிருக்கா. சரீரத்தை தியாகம் பண்ணியிருக்கா, அப்புறம் பணத்தை தியாகம் பண்ணியிருக்கா, சௌக்கியத்தை தியாகம் பண்ணியிருக்கா, அவர்களுடைய க்ஷேமத்தெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கா. கோவிலுக்கு போல இந்த குழந்தை 8ஆம் கிளாஸ்ல இவாளுக்கு பரீட்சைன்னா அவள் கதைக்கு வர மாட்டேங்கிறா, அவள் பதனைக்கு வர மாட்டேங்கிறா, அவள் ஆத்திரியே இருக்க. இப்ப எக்ஸாம் எழுதுறது அம்மாவா பொண்ணா? அந்த பையனா அம்மாவா? அவளுக்கு படிப்பு உத்தியோகம்னா, படிப்பு எக்ஸாம்னா, கதைக்கு வரதில்லை, கோவிலுக்கு வரதில்லை, பஜனைக்கு வரதில்லை, எந்த சத்சங்கத்துக்கு வரதில்லை. குழந்தையே கதின்னு 20 வருஷம் இப்படி உழைச்சிட்டு கடைசியில் ரிசல்ட் என்னடான்னா டாட்டா காமிச்சுட்டு போயிட்டு இப்படி இருக்காங்க. நான் இதெல்லாம் இந்த ஊர் பொங்கலை சொல்லல, ஜெனரலா சொல்றேன். உடனே என்னடா இது உபதேசம் ஆரம்பிச்சுட்டாருன்னு நினைக்கக்கூடாது, சூழ்நிலை தெரியும். இப்ப இதுல அவாவா சுயமா கல்யாணம் பண்ணிக்கிறத வேண்டாம்னு சொல்லல, அப்பா அம்மா சம்மதம் வேணும். ஏன் சம்மதம் வேணும்னா, நீ இவ்வளவு தூரம் உழைச்சிருக்காளே, உனக்கு அதுக்கு நீ பதில் பண்ணணுமா வேண்டாம்? உழைச்சது உங்ககிட்ட உயிரை வச்சிருக்காளே, அந்த மனசுக்காக நீ ரெஸ்பாண்ட் பண்ணணுமா வேண்டாம்? ஒரு மரியாதை கொடுக்கணுமா வேண்டாம்? அதனால சத்சங்கம் ரொம்ப அவசியம். இவ்வளவு வருஷம் பிரயத்தனப்பட்டது எந்த அப்பா அம்மாவும் குழந்தைகள் கஷ்டப்படணும்னு நினைப்பாங்க. எந்த அப்பா அம்மாவுகளுக்கும் நம்ம விட நம்ம குழந்தை சௌக்கியமா இருக்கும், இதான் எல்லாருடைய அபிப்பிராயம். வெளிநாட்டுக்கு நம்ம தேசத்துக்கும் உள்ள ஒரே பேசிக் வித்தியாசம் இதான். வெளிநாட்டுல கல்யாணம்னா 2 வியக்தி சம்பந்தப்பட்டது, பொண்ணு பையன், அவ சம்பந்தப்பட்டது. நம்முடைய பாரத தேசத்துல இந்து கலாச்சாரத்துல சனாதன தர்மத்துல கல்யாணம்னா என்னன்னா 2 வியக்தி சம்பந்தப்பட்டதல்ல, 2 ஃபேமிலி சம்பந்தப்பட்டது. குடும்பம் பார்த்து இந்த குடும்பம் எப்படி, அந்த குடும்பம் எப்படி, இவ பரம்பரையா எப்படி இருந்துங்க, அவ பரம்பரையா எப்படி இருந்துக்கான்னு உத்தர பார்த்து மனசுக்கு பிடிச்சு அவ்வளவு. ஏன் அப்படின்னா குழந்தைகள் க்ஷேமமா இருக்கும், குழந்தைகள் சௌக்கியமா. இத்தனை வயசுக்கு மேல பிரத்யேகமா அவளுக்கு என்ன மனசுல எண்ணம் ஒண்ணும் கிடையாது, குழந்தைகளுடைய க்ஷேமம். இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற அப்பா அம்மாவுக்கு நாம் நம்ம ஜென்மால பதில் பண்ண. அது ஒன்றும் முக்கியமா தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, படிப்பு எந்த காலத்திலையும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. படிப்புக்கு வயசே கிடையாது, எத்தனை வயசுல வேணாலும் படிக்கலாம். படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவன் 4 குழந்தை பிறந்து கூட படிக்க முடியும், 50 வயசுல கூட படிக்க முடியும், 60 வயசுல கூட படிக்க முடியும். படிக்கிறவாட நிறுத்தவே முடியாது. ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 20 வயசுல கல்யாணம் பண்ணினா இந்த அப்பா அம்மா ரெக்கமெண்ட் பண்ற பையனை ஆட்சேபனை இல்லாம பண்ணிப்பாங்க. 18 வயசு தானே கவர்மெண்ட் சொல்றாரு, 20, 21. நீ 22, 23 வயசு ஆயிடுதுன்னா அப்புறம் நீ அந்த குழந்தைகிட்ட போய் பேசவே பயப்படுவ. உன்னுடைய மனசுல இருக்கிறத உன்னால சொல்லவே முடியாது.
அவளுடைய மூடு பார்க்கணும். அவ எப்படி இருக்கான்னு நம்ம மூடு பார்க்கணும். இது மாதிரி பார்த்து 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 அந்த சக்தி பூர்த்தி தாண்டி போடும். இப்ப மெட்ராஸ் நமக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு 32 வயசு ஆகுது, என்னை பார்த்தாலே அழகான். ஏதாவது கல்யாணம் பண்ணணும்னு பார்க்கிறேன், தரக்குடியிலே நான் 4 பையன் சொன்னேன், காலத்துல சொன்னேன். நான் சொன்ன போது கேட்கல, இப்ப பார்க்கும் போதுதான் அழகா. ஏன்னா அவகிட்ட போய் பேச பயப்படுறான். அப்பா இந்த பையனை பண்ணிக்கிறியான்னு கேட்க பயப்படுறான். இப்படி ஒரு சூழல் இருக்கு. அதனால நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, காலத்துல கல்யாணம். படிப்புக்கு விக்கிரமே கிடையாது. எந்த நிலையிலையும் படிக்க முடியும். படிக்க முடியாதுங்கிறது இல்லை. இதோ என்னுடைய சஜஷன் தான் இது. அவாவா என்னை விட மேதாவிகள் நீங்கள் எல்லாரும். அந்த பொங்கல் அதை விட மேதாவி. புத்திக்காவும் சதுர்குணம் 4 மடங்கு புத்தி சக்தி கூட புருஷாவை விட பெண்களுக்கு, ஸ்திரீகளுக்கு. அதனால நாம் சொல்றது தர்மத்தை